many of you are IT job? Make some noise la. கை தூக்குனா தெரியுதா? Wow bro. How many of you want to quit this IT job? விளங்கும்டா. ஐடியில் இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். அதுவும் இந்த ஒரு 10 வருஷம் ஆயிட்டா பார்த்தீங்களா, டீக்கல்ல நின்று பேசுவானுங்க. இங்கே பாரு, கேரளால இருந்து வந்துட்டு எவ்வளவு காசு பார்க்குறாங்க. ஒரே ஒரு டீ தான் போடுறான், அதில் இஞ்சியை கலந்து போடுறான், 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறான். அந்த தம்மை கொஞ்சம் பிடுங்கன்னு இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பொசிஷனில் இருக்கவன் எவனை பார்த்து இவன் பொறாமையே பட மாட்டான். ஐயோ கம்பெனிலாம் வச்சு நடத்துறானே, அதை ஏன் பார்க்குறீங்க பாரு, டீ எவ்வளவு நல்லா போடுறாரு. How many of you know me personally? Yeah, thank you. Some 8 people. I have been doing comedy for 8 years. Yeah. In the last 1 year மட்டுமே நான் ஒரு 30 ஷோ பண்ணியிருப்பேன். 30 ஷோல எனக்கு கொடுத்துருக்கிற 10 minutes பாட்டோ 15 minutes பாட்டோ ஐ வில் மேக் ஷுர் everyone will laugh their lungs out. யா, இப்போ நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு எதுக்கு இவன் அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான்னு தோணும். பட் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் அப்ரைசல். One of the worst concept. I have seen lot of audience in the 8 years. There are 3 type of audience will be there. ஒருத்தவங்க ஷோ முடிச்ச பிறகு சார் ஷோ சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க, குட் ஆடியன்ஸ். இன்னொருத்தங்க சார் ஷோ அந்த அளவுக்குலாம் இல்லை சார், நீங்கள் வர்ற கப்பலே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க சார் அப்படின்றோம், வெரி குட் ஆடியன்ஸ். இந்த 3வது செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒருத்தருங்க இருப்பானுங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சார் நீங்கள் அந்த 2வது சொன்னீங்கல்ல, அந்த ஜோக்கு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம் சார். அந்த 3வதா நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்கிட்டீங்க சார், நீங்கள் அவ்வளோதெல்லாம் மூச்சு வாங்கிக்க வேணாம் சார். உங்களுக்கு இந்த ரசல் பீட்டர்ஸ் தெரியுமா சார், நீங்கள் ஏன் அவரை மாதிரி காமெடி பண்ணக்கூடாது அப்படிம்பார். அதாவது எனக்கு ரசல் பீட்டர்ஸ் தெரியும், அவருக்கு தெரியுமான்னு தான் தெரியல. ஏன்னா நான் 1/2 மணி நேரம் பண்ணதே ரசல் பீட்டர்ஸ் ஜோக்கு தான். அவனுங்க ஊரில் பண்ணதை ஃபுல்லாக நான் இந்த ஊரில் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கம்மிங் பேக் டு திஸ் அட்வைஸ் மேன், இங்கே எத்தனை பேர் அட்வைஸால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நிறைய பேர். நீங்கள் சார் இதுக்கும் கை தூக்குறாரு சார், ஐ லைக் யூ சார். எல்லாத்துக்கும் சார். நீங்கள் அட்வைஸ் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அட்வைஸால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அட்வைஸ் யார் பண்ண அட்வைஸால? சொந்தக்காரங்களா? ஐயோ மோசமானவனுங்க சார் அதெல்லாம். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதுல 2 ரகம் இருப்பானுங்க தெரியுமா? ஒன்று இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்ணுறது, இன்னொன்று இஷ்ட மைத்துக்கு அட்வைஸ் பண்ணுறது. இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்ணுறவனுங்க யாருன்னா நம்மளோட நீங்கள் சொன்னீங்களே சொந்தக்காரங்க, ஓரளவு நம்மளை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பானுங்க, நம்ம ஜட்டி போடாத டைம்லேருந்து பார்த்துருப்பாங்க அவங்க. அதனால நம்மளை என்ன ஏதுன்னு தெரியும், ஏதாவது அவனுங்க பண்ணியிருப்பானுங்க. இஷ்ட மையத்துக்கு பண்ணுறவனுங்க யாருன்னா நம்மளை யாருன்னே தெரியாது, நம்மளையே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பானுங்க. நான் இப்போ இவர் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன், நான் இப்போ இவருக்கு அட்வைஸ் பண்ணலாம் வச்சுக்கோங்கள, அதான் இஷ்ட மையத்துக்கு பண்ணுறது. ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி பார்த்துருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே சென்ட்ரல் பக்கத்தில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, நான் அங்கேயே உட்காந்துட்டேன், எந்திரிச்சு போக முடியல. 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரியவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார். வந்துட்டு, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், எதுலையும் பொறுமை இல்லை, எதுக்கு இவ்வளவு வேகம், இவ்வளவு வேகமாக போய் நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க, ஒரு சேஃப்டி இருக்கா, ஹெல்மெட் எங்க அப்படின்றாரு. நான் நடந்து வந்தேன், என்னைய பைக்காரை இடிச்சுட்டு போயிட்டா எந்திரிச்சு போக முடியாமல் உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? அட்வைஸ், இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் சொல்லுவாங்க தெரியுமா, அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, நான் யூஸ்வலாக யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, உங்களை பார்த்தா என் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி இருக்கு, அதனால அட்வைஸ் பண்ணுறேன். அண்ட் அட்வைஸ் இங்கே வந்துட்டு இட்ஸ் அன் இண்டியன் திங். ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி தட் இட்ஸ் அ பேன் இண்டியன் திங், ரைட்? நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனீங்கன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவானுங்க. இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் இருக்கா? ஒரே கான்செப்ட் 80 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அழுகும், அவங்க அம்மா ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் வருவாங்க. அந்த ஹஸ்பண்ட் நாய் அப்போ வரைக்கும் எட்டி பார்க்காது. குழந்தைய தூக்குன பிறகு, குழந்தை அழுகுதா, வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் கொடு. நான் குழந்தைய யாருக்காச்சும் அதான் கொடுத்தாங்க. அவங்களோட அம்மா வரும், குழந்தை அழுகுதா, வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் கொடு. நான் குழந்தையா இருக்காச்சு அதான் கொடுத்தாங்க. அப்புறம் அதோட மாமியார் ஒன்று வரும் ஒரு 80 வயசுல,
குழந்தை அழுகுதா, வுட்வர்ட்ஸ் கிரை பாட்டு கூட நீ குழந்தையா இருக்கச்சா அதான் கொடுத்தோம். அப்புறம் 120 இயர்ஸ்ல ஒரு கிளவி நடந்துரும், ஒரு பாட்டி வரும், அதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்திலே அடக்கமாக வேண்டியது, அது வரும். குழந்தை அழுகுதா, வுட்வர்ட்ஸ் கிரை பாட்டு கூட. ஆக மொத்தமா 4 ஜென்ரேஷனா குழந்தை ஏன் அழுகுதுன்னு எவனும் கவனிக்கல. குழந்தை அழுகுதா, வுட்வர்ட்ஸ் கிரை பாட்டு கூட, குழந்தை அழுகுதா, வுட்வர்ட்ஸ் கிரை பாட்டு. வாழ்க்கையில பிரச்சனையா, கல்யாணம் பண்ணிக்க கல்யாணத்துல பிரச்சனையா, குழந்தைய பெத்துக்க குழந்தையில பிரச்சனையா, இன்னொரு குழந்தைய பெத்துக்க. டீ என்னடா ப்ராப்ளம் உங்களுக்கு? உங்களுக்கு அதே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாங்களா சார்? நோ சார். I want to hear more about you sir. Like what do you do sir? நீங்க தான் சும்மா சொல்லுங்க, நீங்க தான் மாட்டினீங்க எனக்கு. IT தானா? But like yeah man, everyone is IT. How many of you are IT job? Make some noise la. கை தூக்குனா தெரியுதா? Wow bro. How many of you want to quit this IT job? விளங்கும்டா. ஐடியில் இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். அதுவும் இந்த ஒரு 10 வருஷம் ஆயிட்டா பார்த்தீங்களா, டீக்கரில் நின்று பேசுவானுங்க, இங்கே பாரு கேரளால இருந்து வந்துட்டு எவ்வளவு காசு பார்க்குறாங்க. ஒரே ஒரு டீ தான் போடுறான், அதில் இஞ்சியை கலந்து போடுறான், 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறான். அந்த தம்மை கொஞ்சம் பிடுங்கன்னு இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பொசிஷனில் இருக்கவன் எவனை பார்த்து இவன் பொறாமையே பட மாட்டான். ஐயோ கம்பெனிலாம் வச்சு நடத்துறானே, அதை ஏன் பார்க்குறீங்க பாரு, டீ எவ்வளவு நல்லா போடுறாரு. அதுவும் ஐடியில் எல்லாரை பார்த்தாலும் ஐடி தான். டெவலப்பர் ஐடி, டெஸ்டிங் ஐடி, சேல்ஸ் டீம் ஐடி, பிச்சைக்காரன் ஐடி. அந்த தெருவில் என்ன பிச்சைக்காரன் கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குவான், ஐடி கட்ட மாட்டான். அந்த மாதிரி தான். And how many of you are engineers here? Man, because like I used to be one of you guys. இன்ஜினியராக இருந்தால் இதே ஏரியாவில் தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி நிறைய அலெக்ஸ், அதுக்கப்புறம் அரவிந்த் ஷோலாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் have you ever noticed lot of stand-up comedians are engineers? Yeah. Do you know any reason for that? I know man, I know. Because ஒரு டாக்டர், any doctor in the house? நீங்கள் இருக்கீங்களா மேடம்? ஓ டாக்டர், அதான் லேட்டாக வந்திருக்கிறீங்க நீங்கள். மேடம் பேஷண்ட்டையாவது கரெக்டாக பார்ப்பீங்களா டைமுக்கு? பிகாஸ் ஒரு டாக்டர் வந்து ஒரு ஷோ அட்டென்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன தோணும், நல்லா இருக்குப்பா என் பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதே ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குப்பா என்னோட கிளைண்ட்ஸ்லாம் வந்தால் கூட்டிகிட்டு வரலாம். இதே ஒரு இன்ஜினியர் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் அவனே பண்ணுறான் நான் பண்ணேன். இன்ஜினியர்ஸுக்கு மட்டும் இந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா 4 வருஷத்தில் அவனுக்கு சொல்லி கொடுத்தது வந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இன்ஜினியரிங்கை தவிர, நீ என்ன யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரி திங் அப்படின்னு. அண்ட் கம்மிங் பேக் டு திஸ் அட்வைஸ், நான் விட மாட்டேன் உங்களெல்லாம் அட்வைஸ் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன். அண்ட் முக்கியமான கிரியேச்சர், நீங்கள் ஐடியில் இருக்கிறனால எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிரியேச்சர் இருக்கும், அவருக்கு வந்து அவர் மைண்டில் யாரோ போய் சொல்லியிருப்பாங்க உங்களால் மோட்டிவேட் பண்ண முடியும் மக்களை. எனி ஐடியா ஹூ இஸ் தட் கேரக்டர்? ஹெச்ஆர் கூட இல்லைங்க, மேனேஜர் யா. அவனுங்களுக்கு இந்த சதுரங்க வேட்டையில் வர நட்டின்னு நினைப்பு. இந்த பேப்பர் போட வந்திருப்பான் ஒருத்தன்ட்ட, செட்டியார் ரேர் பீஸ் செட்டியார், அடுத்து உங்க பேர் தான் ஆன் சைட்ல இருக்கு ப்ரமோஷன். செட்டி மட்டும் இதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பி இருப்பான். செட்டியார் பல கம்பெனி பார்த்து வந்திருப்பான், எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி. ஏன்னா என் மேனேஜர் வந்து அந்த மாதிரி ஒரு டைப் தான். ஸோ என் மேனேஜர் எப்படின்னா, அவருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறோன்னா அவருக்குள்ள ஒரு நினைப்பு. என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு சொக்கு 2 days அது முடிக்க முடியுமா அப்படிம்பாரு. சார் அதெல்லாம் முடிக்க முடியாது சார் அப்படின்னா உடனே அவர் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். யூ ஷுடன்ட் see it as 2 days, you should see it as 48 hours அப்படின்னு. இவனெல்லாம் யாரு மேனேஜர்? சார் 48 மணி நேரம்னாலும் இந்த வேலை முடியாது சார் அப்படின்னோடனே நிறைய நம்மளை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷனுக்கு வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா? எங்கள் ஆஃபீஸில் எழுதியிருக்காங்க, இஷ்டத்துக்கு எழுதிருப்பாங்க மேடம், வாட் எவர் கோஸ் அப் வில் கம் டவுன் அப்படின்வாங்க லிஃப்ட்டில். என்னடா லிஃப்ட்டுக்கு மீனிங்காக எழுதி போடுறீங்க அப்படின்ற மாதிரி. என் மேனேஜர் என் பக்கத்தில் எழுதியிருக்காரு, சார் டூ ஆர் டை, இட் இஸ் ஆல்வேஸ் இம்பாசிபிள் அன்டில் யூ டூ இட். டூ ஆர் டை யார் சார் சொன்னது? காந்திஜி. நல்ல வேலை சொல்லிட்டீங்க. போன சொல்ல ஒருத்தன் அஜித் குமார்னா எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. காந்திஜி கேட்டிருந்தாருன்னா அவரே செத்துருப்பாரு இன்னொரு தடவை. இட்ஸ் ஆல்வேஸ் இம்பாசிபிள் அன்டில் யூ டூ இட். அது யாரு சொன்னது? சத்தியமா தெரியாது. காந்திஜியே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மார்ட்டின் லூத்தர் கிங்னு ஒருத்தர் சொன்னாரு. இவங்க 2 பேரும் எதுக்கு சொன்னாங்க? டு டேக் பீப்புள் அவுட் ஆஃப் ஸ்லேவரி. இது எங்க இருக்கு? என்னோட கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கு.
இந்த செம்ம கடுப்புல நான் போய் டம்முனுக்கு பாத்ரூம்ல உட்காந்து கதவை சாத்துறேன்னா அங்க எழுதிருக்கும் திங்க் பிக் அப்படின்னு. நான் கக்கூஸ்ல உட்காந்து நான் என்னத்தரா திங்க் பிக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ டேய், உன்னை விட வயசுல மூத்தவன் சொல்றேன், உன்னைய பார்த்தா என் ஃபேமிலியில ஒருத்த மாதிரி இருக்கு. 24 வயசுல நல்ல வயசு தான். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணாதானே அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதை விட்டு பயப்படுறேன்னு ஒரு நிமிஷம் வரை ஏதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்ரா. ஹலோ ஆடியன்ஸ், இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் ஆஃப் காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னோட 1 hour தமிழ் ஸ்டாண்டப் காமெடி ஷோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட 1 hour தமிழ் ஸ்டாண்டப் காமெடி ஷோ சி ஃபார் சொக்கு January 4, 2025 நம்ம சென்னை மேடையில் நடக்குது. இதோட டிக்கெட் லிங்க் இங்கே எங்கேயாவது போடுவோம், நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. டிக்கெட் லிங்க் புக் மை ஷோவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இருக்கியா? பயப்படாதடா. கல்யாணத்துக்கே பயப்பட்டேன்னா எப்படி? கல்யாணத்தை பண்ணு, பிரச்சனை வந்து அடுத்து குழந்தைய பெற்றுக்கலாம். என்னது குழந்தை பிறந்தோடனே பிரச்சனை? இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு